மீன்பிடி விசைப்படகுகள் விதிமீறல்களில் ஈடுபடுவதை கண்காணிக்க அவற்றில் கருவிகள் பொருத்தப்படும் என வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். கடல் ஆமைகள் பாதுகாப்பு தொடர்பாக மீன்வளத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, கடலோர காவல்படை, இந்திய கடற்படை உள்ளிட்ட பல்வேறு துறை அலுவலர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் வனத்துறை அமைச்சர் பொன்முடி தலைமையில் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடப்பாண்டில் ஆந்திர கடற்கரையில் 1000 ஆமைகள் இறந்துள்ளது எனவும், தமிழக கடற்கரையில் 1328 ஆமைகள் இறந்துள்ளது என்றார். விதிகளை மீறி 5 நாட்டிக்கல் கிலோமீட்டர் தூரத்தில் மீன்பிடிப்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். அப்படி தற்போது வரையும் 208 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றார். வன விலங்குகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே அவைகளினால் யாருக்கும் தொந்தரவும் வந்துவிடக்கூடாது. இது ரெண்டும் நம்ம கான்செப்ட். அது யானையாக இருந்தாலும், சிங்கமாக இருந்தாலும், புலியாக இருந்தாலும். அதே மாதிரி கடல் ஆமைகளினால் இதை கொண்டு வரதுனால மீனவர்களுக்கும் எந்த பாதுகாப்பும் வரக்கூடாது, அவர்களுக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டும், மீனவர்களையும் காப்பாற்றணும், கடலாமைகளையும் காப்பாற்றணும். இதற்கு ரெண்டுக்கும் உரிய திட்டங்களை பற்றியெல்லாம் இன்று நாங்கள் ஆலோசித்திருக்கிறோம். இந்த 5 நாட்டிக்கல் கிலோமீட்டர்ஸ் அந்த தூரத்தில் படகுகள், சாதாரண படகு போய் மீன் பிடிச்சின்னு வரதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் விசைப்படகுகள் செல்லுகிற பொழுது பல்வேறு நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. அந்த விசைப்படகுகளின் மூலமாக இந்த 5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே அவங்க மீன்லாம் பிடிக்கக்கூடாதுங்கிறது இருக்குது. அவங்க அதுக்கு அப்புறம் போய் எவ்வளோ வேணாலும் பிடிச்சிக்கலாம். ஆனால் கடற்கரையிலிருந்து நான் சொன்ன மாதிரி 5 நாட்டிக்கல் கிலோமீட்டர்ஸ் கடற்கரை தூரத்தில் அவர்கள் மீன் பிடிப்பது கொஞ்சம் குறைக்க வேண்டும்.